Daily. Taste the Daily. சகோதரியின் 2 வயது பெண் குழந்தையை உயிருடன் கிணற்றில் தூக்கி போட்டு கொலை செய்த கொடூர தாய்மாமனை கேரள போலீஸ் கைது செய்துள்ளது. கொலைக்கு காரணம் கேவலமான எண்ணமா அல்லது மூட நம்பிக்கையால் குழந்தை கொலை செய்யப்பட்டதா என்ற மர்மம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் அருகே பாலராமபுரம் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ஸ்ரீஜித் மற்றும் ஸ்ரீது. கணவர் வீட்டில் வாழ பிடிக்காத ஸ்ரீது தனது 2 குழந்தைகளுடன் தாய் வீட்டிலேயே வசித்து வருகிறார். இருப்பினும் மனைவி மற்றும் குழந்தைகளை பார்த்து செல்ல அவ்வப்போது மாமியார் வீட்டுக்கு ஸ்ரீஜித் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் ஜனவரி 30ஆம் தேதி அதிகாலை குழந்தையின் தாய்மாமா ஹரிக்குமார் உறங்கிக் கொண்டிருந்த அறையில் திடீரென தீப்பிடிக்க வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அலறி அடித்துக் கொண்டு ஓடி தீயை அணைத்தனர். அப்போது தனது அருகில் உறங்கிக் கொண்டிருந்த 2 வயது பெண் குழந்தை இல்லாததை அறிந்த தாய் ஸ்ரீது உடனடியாக வீட்டின் பிற அறைகளில் தேடினார். ஆனால் குழந்தை கிடைக்காததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனை அடுத்து உடனடியாக சம்பவம் நிகழ்ந்த வீட்டிற்கு சென்ற போலீசார் குழந்தையை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டின் அருகில் இருந்த கிணற்றில் குழந்தை சடலமாக மிதந்ததை பார்த்து அதிர்ந்தனர். இது தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் தாய்மாமா ஹரிக்குமார் உள்ளிட்டவர்களிடம் துருவி போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் குழந்தையை கிணற்றில் வீசி கொலை செய்ததாக தாய்மாமா ஹரிக்குமார் ஒப்புக்கொண்டார். போலீசாரின் விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் கேட்கும் கேள்விகளுக்கு மௌனம் மட்டுமே பதிலாக ஹரிக்குமார் தருவதால் குழந்தையை எதற்காக கொலை செய்தார் என்ற மர்மம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலையில் குழந்தையை ஹரிக்குமார் கொலை செய்ய 2 விதமான காரணங்கள் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகப்படுகின்றனர். குழந்தையை கொலை செய்த ஹரிக்குமார் தனது சகோதரி ஸ்ரீதுவிடமே முறை தவறிய உறவில் இருக்க முயற்சி செய்ததாக கூறப்படுகிறது. ஒரே வீட்டில் இருவரும் இருந்தாலும் வெவ்வேறு அறைகளில் இருந்து கொண்டு செல்போனில் வீடியோ கால் பேசியதற்கான ஆதாரங்களும் போலீசாரிடம் இருப்பதாக கூறுகின்றனர். சகோதரியிடம் முறை தவறிய உறவில் இருக்க குழந்தை தடையாக இருக்கும் என்று எண்ணி குழந்தையை ஹரிக்குமார் கொலை செய்ததாகவும் சந்தேகிக்கின்றனர். குழந்தையின் கொலைக்கு மற்றொரு காரணமாக மூட நம்பிக்கை இருக்கிறதா என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். கடந்த சில வருடங்களாக ஹரிக்குமாரின் குடும்பம் கடுமையான நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்ததாகவும் இதற்கு காரணம் சகோதரிக்கு 2வது குழந்தை பிறந்த நேரம்தான். அந்த குழந்தை பிறந்த பிறகே குடும்பத்தில் இத்தகைய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டது என்ற மூட நம்பிக்கையால் குழந்தையை ஹரிக்குமார் கொலை செய்திருப்பதாகவும் சந்தேகிக்கின்றனர். அதற்காக ஹரிக்குமாருக்கு தெரிந்த மந்திரவாதியான தேவிதாசன் என்பவரை பிடித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். போலீசாரின் கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் மௌனம் காக்கும் ஹரிக்குமார் வாயை திறந்தால் மட்டுமே இந்த கொலையில் மர்ம முடிச்சுகள் அவிழும். Taste the Daily.